ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டம் பற்றி ஜென்ரலாக என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா, பேசிக்காக ட்ராக்கிங் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக ட்ராக்கிங் சிஸ்டம்னா என்னென்னா, ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டோ ஆர் பெர்சன்ஸோ லொக்கேட் பண்ணி அவங்களோட இந்த டேட்டாஸை கேப்சர் பண்ணி அதை ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ராக்கிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அது ஜென்ரலாக என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, காமனாக பார்த்திங்கன்னா பர்சனல் ட்ராக்கிங், அசட் ட்ராக்கிங், செல் பேஸ்டு ஜிபிஎஸ் வெஹிக்கிள் ட்ராக்கிங், சேட்டலைட் பேஸ்டு வெஹிக்கிள் ட்ராக்கிங். அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா பர்சனல் ட்ராக்கிங். பர்சனல் ட்ராக்கிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ காமனாக யூஸ் பண்ணுறது ஒரு நாய்க்குட்டியோ இல்லை குழந்தைகளோ எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மூமெண்ட்டை வாட்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. குழந்தைகளுக்கு ஒரு பிராஸ்லெட் டைப்பில் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள். நாய்க்குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் எனேபிள்டு காலர் அவைலபிளாக இருக்குது. இதை வச்சு நம்ம பெட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணிக்க முடியும். அசட் ட்ராக்கிங்கிறது ஒரு பொருளை கண்காணிக்கிறதுக்காக. இப்போது சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க ஆர்எஃப்ஐடி ரீட் பண்ணுவாங்க. ஒரு துணிக்கடையில் போய் எடுத்திங்கன்னா ஒரு டேகை ரீட் பண்ணுவாங்க, அந்த டேகை கட் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு அசட் ட்ராக்கிங் தான். அது அதை விட்டு வெளியில் போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அலாரம் வரும். அவங்களுக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸி. எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ சேல்ஸ் இருக்குது அப்படிங்கிற டேட்டா அவங்களால ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அசட் ட்ராக்கிங். அடுத்து பார்த்திங்கன்னா செல் பேஸ்டு ஜிபிஎஸ் வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டம். வெஹிக்கிள் ட்ராக்கிங் ஜென்ரலாக செல்லுலார் நெட்வொர்க்கோ சேட்டலைட் நெட்வொர்க்கோ பேஸ் பண்ணி தான் நம்ம ஜிபிஎஸ் ட்ராக்கிங் பண்ணுவோம். செல் பேஸ்டு வெஹிக்கிள் ட்ராக்கிங் தான் காமனாக யூஸ் பண்ணுறோம் வென் கம்பேர்ட் டு சேட்டலைட் ட்ராக்கிங். அண்ட் தென் செல்லுலார் நெட்வொர்க் பேஸ்டு ஜிபிஎஸ் வெஹிக்கிள் ட்ராக்கிங் காஸ்ட்லெஸ் வென் கம்பேர்ட் டு சேட்டலைட் நெட்வொர்க். காமனாக இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு டெலிவரி பண்ணுற இடத்துலையோ அல்லது கேப் கம்பெனிஸோ இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வச்சு கேப் எங்கே இருக்குது, எங்கே ஃப்ளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. டெலிவரியில் இப்போ வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான டேட்டாஸை ஈஸியாக ஃபெச் பண்ணி எடுத்துக்க முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் பேஸ்டு சிபிஎஸ் வெஹிக்கிள் ட்ராக்கிங். ஒரு சில இடத்துல நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்கல அப்படின்னா அந்த செல் பேஸ்டு வெஹிக்கிள் ட்ராக்கிங் ஒர்க் ஆகாது. பட் சேட்டலைட் ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லா டைமும் ஒர்க் ஆகும். வென் டவர் இல்லைன்னா கூட ஒர்க் ஆகும். பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையராக இருக்கும். தட்ஸ் வை நமக்கு செல்லர் பேஸ்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே. ஜென்ரலாக வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டம் ரெண்டே டைப் தான். ஆக்டிவ் வெஹிக்கிள் ட்ராக்கிங், பேசிவ் வெஹிக்கிள் ட்ராக்கிங். அது ஒன்றும் இல்லைங்க. பேசிவ் வெஹிக்கிள் ட்ராக்கிங் அப்படின்னா அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுக்கும். நம்ம கொண்டு இங்கே யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி சிஸ்டமில் லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுவே ஆக்டிவ் அப்படின்னா ஆன் டைம் உங்களோட டேட்டாஸை நெட்வொர்க் வழியாக சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும், சர்வருக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஓபிடி இபிஎஸ் ட்ராக்கர்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஹையர் எண்ட் மாடல் கார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வெஹிக்கிள் கொண்டு போய் ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். வண்டியில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குங்கிறது சொல்லிடும். அதுபோக பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வழியாக ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வழியாக உங்களோட டேட்டாஸோ வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸையோ சர்வருக்கு அனுப்பிச்சு நீங்கள் அதை எப்போ வேணாலும் மானிட்டர் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இதில் மெயினாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, உங்களால் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது ரியல் டைம் ட்ராக்கிங் பார்க்க முடியும். எங்கெங்கே போயிருக்கீங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரி பார்க்க முடியும். இப்போ வெஹிக்கிள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட அலர்ட் வர்றது பார்க்க முடியும். ஜியோ ஃபென்சிங்னா நீங்கள் இப்போ ஆல்ரெடி அந்த ஏரியாவுக்கு போயிருக்கீங்க, என்ன ஸ்பீடில் போயிருக்கீங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நீங்கள் பார்க்க முடியும். ஈஸி இன்ஸ்டலேஷன், சேஃப்டியை என்ஷூர் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நிறைய ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்துருச்சு. ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் வாங்க முடியும். அந்த அளவுக்கு வந்துச்சு. வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படித்து பார்த்துட்டு நமக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க.
தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.